அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லம், வீடு எந்த அளவு சுருக்கமாக, சிறியதாக, நெருக்கத்திற்குரியதாக இருந்தது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவு கிடைக்கும். நபி அவர்கள் தொழுவார்களாம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது குந்து அனாமு பைன எதையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, குந்து அனாமு, நான் உறங்கிக் கொண்டிருப்பேன், தூங்கிக் கொண்டிருப்பேன், பைன எதையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னாடி, வரிஜிலாய, என்னுடைய இரண்டு கால்கள், ஃபி கிப்லத்திஹி, அவருக்கு முன்னாடி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஃபைதா சஜத, அவர் ஒருவேளை சஜ்தா செய்யும் பொழுது, கமஸனி, அவர்கள் தட்டுவார்கள், என்னை லைட்டா தொடுவாங்க, தட்டுவாங்க, நாயகம் சாசுடைய விரல்கள் படும். அப்பொழுது ஃபகபஸ்து ரிஜ்லைய, என்னுடைய கால்களை நான் மடக்கிக் கொள்வேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு லட்சியமே என்ன? இவ்வளவு பெரிய வீடை வாங்கணும், இல்ல வீடை கட்டணும், இது ஒரு லட்சியமா? வீடு தேவைதான், இருக்க இடம் தேவை, உடுத்த உடை தேவை, உண்ண உணவு தேவை, ஆனால் ஹலாலான முறையில் தேவை. அது இப்படித்தான் வேண்டும், என்னுடைய உடை இவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய உணவு இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய இல்லம் யாரும் கட்டிடாத இல்லமாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்று மனிதனுடைய சிந்தனை செல்கிறதே. அவர்கள் தன்னுடைய காதை தாழ்த்தி மனதை லைத்து கேட்டுக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கால் மடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் அந்த இல்லம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வீண் விரை எவ்வளவு விஷயத்துல, நிக்காஹுடைய பேரால எவ்வளவு வீண் விரயம் செய்யறோம். எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ மதரசாக்களை உருவாக்கலாம். சில விழாக்களுடைய அழைப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பல இமாம்களுக்கு சம்பளம் பெறலாம். இன்னைக்கு எத்தனையோ பள்ளிவாசல்ல, எத்தனையோ மதரசாக்கள்ல, எத்தனையோ மக்தப்கள்ல, எத்தனையோ ரிஸ்வான்கள்ல சம்பள உயர்வு என்ற ஒரு அறிகுறியே இல்லாத நிலை நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு மெத்தடும் வச்சிருக்க மாட்டாங்க இதுக்கு. ஆனா பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாற்றப்படும். ஏசி மாற்றப்படும், கேமராக்கள் மாற்றப்படும், எல்லாம் செய்வாங்க. ஆனா இமாம் மோதினுடைய சம்பளத்து பக்கம் போக மாட்டாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் பார்த்துக்கிறான். நியாயமாக நடந்தால் அந்த நியாயத்துக்கான பதில் கண்டிப்பாக உண்டு, பிரதிபலன் உண்டு. இல்லை என்று சொன்னால் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அது ஹஸ்ரத்தா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனால் நமக்கு லட்சியமாக இது இருக்கக்கூடாது. எது? இவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னு, அழகான வீடு இருக்குன்னு, பலவிதமான கட்டிடங்கள் இருக்குன்னு வாங்கி என்ன செய்ய போற? எல்லாத்தையும் விட்டுட்டு போக போற? மன்னர்கள் விட்டுட்டு போகலையா? நம்மளை ஆழ்ந்தவர்கள் நமக்கு முன்னால் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் விட்டுட்டு போகலையா? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் நாயகத்தை விட எந்த முஸ்லிம் உயர்ந்தவன் அல்ல. நாயகத்தை விட சிறந்த இமாம் உலகத்திலே கிடையாது. நாயகத்தை விட சிறந்த ஹஸ்ரத் அல்லாஹ் தஆலா உலகத்தில் உருவாக்கவே இல்லை. நாயகத்தை விட நீதி அரசன் யாருமே கிடையாது. நாயகத்தை விட ஒரு கமிட்டி, ஒரு நிர்வாக குழு யாருமே நாயகத்திற்கு ஈடாகவோ மேலாகவோ கிடையாது. அப்படிப்பட்ட திருத்தூதருடைய வாழ்க்கையை பாருங்க. சுருக்கமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தயவு செய்து பேராசையை தூக்கி குப்பையில போடுவோம். அல்லாஹ்வின் மீது ஆசை வைப்போம், அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது பற்று பாசம் வைப்போம். நம்முடைய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அமலும், ஒவ்வொரு செயலும் நாயகத்துடைய பிரதிபலிப்பாக இருக்க வேண்டுமே தவிர, சொல்லிக்கிறோம் அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய வாரிசுகள் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? எனவே நான் யாருக்கும் எதிராக பேசவில்லை, உண்மையையும் நீதியையும் பேச விரும்புகின்றேன், அதன் அடிப்படையில் பேசுகின்றேன். தயவு செய்து இந்த
அழியக்கூடிய குல்லுமன் அலைஹா ஃபான், இது ஃபானி, இந்த இந்த உலகம் இருக்கிறது அழியக்கூடியவை, எல்லாம் அழியக்கூடியவை என்று அல்லாஹ் சொல்வான். அப்படிப்பட்ட அழியக்கூடிய வஸ்துக்களை விட்டுவிட்டு அதன் மீது பற்று வைக்காமல் அழியாத ஒரு வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதற்கான தயாரிப்பை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.